தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் செய்தி சேனலின் வழியாக தினந்தோறும் ஒவ்வொரு தொகுதியையும் யார் யார் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார்கள் என்பதை அறிந்து வருகிறோம். இதை தொடர்ச்சியாக நீங்கள் கண்டுகளிக்க தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பதை பற்றி இன்று அறிய உள்ளோம். அந்த வகையில் 1952 முதல் 2021 வரை 16 பொது தேர்தலையும் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் சந்தித்த தொகுதி அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 6 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், ஃபார்வர்ட் பிளாக் 1 முறையும், ஜனதா கட்சி 1 முறையும், சுயேட்சை 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளார்கள். இந்த அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 1998 முதல் 1998ஆம் ஆண்டு முன்னாள் அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் வணிகவரித்துறை அமைச்சராக இருந்த திரு தங்கபாண்டியன் அவர்கள் காலமானதை தொடர்ந்து இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தல் தான் இன்று நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தங்கம் தென்னரசு அவர்கள் முதல் முறையாக போட்டியிட்டு அந்த தொகுதியிலே வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் இந்த தொகுதி 2009ஆம் ஆண்டு மறுசீரமைப்பிற்கு பிறகு இந்த தொகுதியானது திருச்சுழி சட்டமன்ற தொகுதியாக பிரிக்கப்பட்டு அந்த தொகுதியில் இன்றைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தொடர்ச்சியாக போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்துள்ளார். இந்த அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 2011 முதல் முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் அமைச்சராக இருந்த திரு KKSSR அவர்கள் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் வருவாய்த்துறை அமைச்சராக உள்ளார். அவர் தொடர்ச்சியாக 2011, 2016, 2021 என 3 முறை இந்த தொகுதியில் போட்டியிட்டு 2016 மற்றும் 2021 வெற்றி பெற்றுள்ளார். 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட திரு வைகை செல்வன் அவர்கள் வெற்றி பெற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சராக சிறிது காலம் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று பணியாற்றிய வரலாறு உண்டு. இந்த தொகுதியில் தற்பொழுது 2026ஆம் ஆண்டு யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பதை பற்றி அறிந்தோம். அந்த வகையில் மீண்டும் இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தற்போது வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு KKSSR அவர்கள், KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொகுதியில் மீண்டும் உறுதியாக போட்டியிட உள்ளதாக தற்போதைய கள நிலவரம். அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பதை பற்றி அறிந்தோம். அந்த வகையில் இந்த தொகுதியில் மீண்டும் 2011 முதல் 2016 வரை வெற்றி பெற்று அமைச்சராக இருந்த திரு வைகை செல்வன் அவர்கள் தான் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளராகவும் கழக அமைப்பு செயலாளராகவும் உள்ளார். அவர் மீண்டும் இந்த தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக களம் காணக்கூடும் என்பதுதான் இன்றைய நிலவரம். இந்த தொகுதியில் அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு களத்தில் உள்ளார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யார் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார்கள் என்பது பற்றி இன்னும் தெளிவாக தெரியவில்லை. மீண்டும் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்பது கடுமையான போட்டியில் தான் இந்த தொகுதி உள்ளது. இந்த தொகுதியில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம் ரெட்டியார் சமூகம். அந்த ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இன்றைய வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KKSR ராமச்சந்திரன் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக தேவாங்கர் என்று சொல்லக்கூடிய செட்டியார் சமூகம், அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர் தான் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் களம் இருக்கக்கூடிய திரு வைகை செல்வன் அவர்கள். அவர் முன்னாள் அமைச்சர். அதற்கு அடுத்தபடியாக நாயக்கர், நாயுடு மற்றும் நாடார் மற்றும் பிற சமூகத்தினர் இந்த தொகுதியிலே கணிசமாக உள்ளார்கள். இந்த தொகுதியில் எண்ணற்ற தொழில் நிறுவனங்கள் இந்த தொகுதியில் உள்ளன. இந்த தொகுதியில்தான் பிற கமர்ஷியல் என்று சொல்லக்கூடிய வணிக நிறுவனங்களும் இந்த தொகுதிதான் அதிகமாக உள்ளன. இந்த தொகுதி இதுவரை இந்த தொகுதி மிகவும் வளர்ச்சியடைந்த தொகுதியாகவே காணப்படுகின்றது. இந்த தொகுதியில் யார் மீண்டும் வெற்றி பெறப் போகிறார் என்பது
இன்றைய நிலவரப்படி இந்த தொகுதி இழுபறியில் தான் உள்ளது. இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்பது மக்களாகிய நாம் கையில் தான் உள்ளது என்பது இன்றைய கள நிலவரம். நன்றி.